இப்போ நீங்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்பீங்களோ எல்லாத்துக்குமே நான் பதில் கொடுத்துட்டேன். கூட்டணி மரியாதை தர்மத்தை மதித்து நான் பேசாமல் இருந்தேன். சரிங்களா? ஒரு கண்ணியத்தை நாங்கள் மதித்தோம். அவர் எழுதி கொடுத்ததை நான் கடைசி வரைக்கும் ஏன் காமிக்கலைன்னா அதுதான் கூட்டணி தர்மம். ஆனால் தொடர்ந்து அவருடைய பிரச்சாரத்திலும் தொடர்ந்து அவருடைய பேட்டிகளிலும் தொடர்ந்து தேமுதிகவை அவர் தரக்குறைவாக பேசினதின் விளைவுதான் ஏன் தேமுதிக இந்த முடிவை எடுத்தது என்பதை அவரே கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பேப்பரை நான் திருவண்ணாமலையில் காமிச்சேன். இது நாங்கள் எடுத்த முடிவில்லை, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எடுத்த முடிவு. திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது எங்கள் கழகம் எடுத்த முடிவு. அந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லாத்துக்குமான அர்த்தம் இருக்கிறது. இப்போ மற்றவங்க கிட்டலாம் யார் போய் பேசுகிறா? மற்றவங்களோட யார் பேசுகிறா? நான் எப்போவுமே இல்லை ஒரு நிமிஷம், நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்போ இருந்தோ சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன். கேப்டன் சினிமா துறையில் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி அவருக்கு செந்தூர பாண்டி என்ற திரைப்படத்தை நடித்து கொடுத்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தியவர் கேப்டன். அதனால தான் எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்பதை விஜய் எல்லா தெரியும் சொல்வார். அதைத்தான் நானும் என் தம்பி, என் அன்பு தம்பி விஜய் அவர்கள் என்று தான் என்னுடைய அனைத்து பிரச்சாரத்திலும் எல்லா பேட்டிலையும் நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களை சந்தித்து ஆதரவு கேட்பவர்கள் தேமுதிக கிட்ட கேட்காம இருப்பாங்களா என்ற கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன். அதனால் இதுக்கெல்லாம் நான் முழுசாக ஓப்பனாக நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேமுதிக ஒரு நிலைப்பாடை எடுத்தால், ஒரு கூட்டணியை நாங்கள் மதித்து அந்த தேர்தலில் அந்த கூட்டணி பக்கம் நின்னால் அதில் தான் நாங்கள் உறுதியாக இருப்போம். தேர்தலுக்கு முன்பாக ஒரு கூட்டணி, தேர்தல் முடிந்தவுடனே ஒரு நிலைப்பாடு என்ற நிலையை என்றைக்கும் தேமுதிக எடுக்காது. அதுதான் இதற்கான விடை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2011 தேமுதிக 29 சட்டமன்ற ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னாள் ஜெயலலிதா சட்டமன்ற அந்த நிலை தான் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறதா சமூக வலைதளத்தில் உண்மை. அதுதான் உண்மை. அதை இப்போ பேசினேன். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஒரே சாட்சி. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். வினை விதைத்தால் வினைதான் அறுப்பார்கள். அதற்கான சான்று தான் இது. அன்றைக்கி தேமுதிகக்கு என்ன செஞ்சாங்களோ இன்றைக்கி அப்படியே அவங்களுக்கு திரும்ப வந்திருக்கிறது. இதுதான் உண்மை. இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மா என்று ஒன்று இருக்குல்ல, அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கர்மா திருப்பி உங்களுக்கே வரும் என்பதற்கான உதாரணம் தான் இன்றைக்கி அதிமுகவின் நிலை. இது ஒட்டுமொத்த அதிமுகவினர் தேமுதிக நம்ம கூட இருக்கணும், தேமுதிக நம் தோழமை என்பதை அத்தனை பேரும் சொல்லும்போதும் அதை ஏற்றுக்காததன் விளைவு இன்னைக்கு அந்த கர்மாவை இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். நான் எப்போதும் உங்களுக்கு சொல்கிற ஒரே பதில் தான், தேமுதிகவின் குரல், தேமுதிகவின் அறிக்கை, தேமுதிக என்ன பேசுதோ அதற்கு நீங்கள் கேள்வி கேட்டால் என்னுடைய பதில் இருக்கும். மற்ற கட்சிகளின் நிலைப்பாடு, மற்ற கட்சிகளின் செயல்பாடுகள், மற்ற கட்சிகள் பேசுவதற்கெல்லாம் தேமுதிக என்றைக்கும் பதில் அளிக்காது. எந்த கட்சியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டாலும் என்னுடைய பதில் இதுதான். எந்த கட்சி அப்படி சொல்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் இதற்கான கேள்விக்கான பதிலை நீங்கள் கேட்க வேண்டும். அது எந்த கட்சியாக இருந்தாலும். எதுங்க? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க.
டெய்லி நான் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி தீர்மானம் அதை தான் நிறைவேற்றியிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கும் பாலியல் வன்கொடுமைகளும் மிக மிக அதிகமாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அது மூடப்பட்டிருக்கிறதா என்றால் மிகப்பெரிய கேள்வி. 717 கோவில்கள், பள்ளிகள், கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கின்ற மதுக்கடைகள் மூடப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உண்மையாக அவை மூடப்பட்டிருக்கா என்ற கேள்விக்கு பதில் அவங்க தான் கொடுக்கணும். இல்லை, தேமுதிகவில் அதிகமாக இளைஞர்களை கொண்ட கட்சியாக தேமுதிக இருந்தது. இன்றைக்கும் இளைஞர் அணி இருக்கிறது. விஜய பிரபாகர் இளைஞர் அணி செயலாளராக இருக்கிறார். இன்றைக்கும் எங்கள் கட்சியில் பல லட்சம் பேர் இளைஞர்களாக இருக்கிறாங்க. எல்லா ஐடி விங் இருக்குது, எல்லா அணிகளும் எங்களுக்கு இருக்குது. உறுதியாக இப்போ தான் தேர்தல் முடிந்திருக்கிறது. எங்களுடைய அடுத்த கட்டம் உறுதியாக தமிழ்நாடு முழுக்க எப்படி நாங்கள் மக்களுக்காக மக்கள் பணியை உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று சென்று மக்களை சந்தித்தோமோ அதுபோல் உறுதியாக எங்கள் அடுத்த கட்ட அறிவிப்புகள் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே சொன்னபடி எல்லா இடத்துலையும் எங்கள் பூத் கமிட்டி அமைச்சு BL2 போட்டு ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சமமாக இன்றைக்கி தேர்தல் களத்தில் நின்ன ஒரு கட்சி. அதை இந்த முறை திமுக கூட்டணியில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் என்னிடமே ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது தேமுதிக. ஒவ்வொரு இடத்திலும் உங்கள் கழகத்தை சேர்ந்தவர்கள் களத்தில் மிக பிரம்மாண்டமாக எங்களுக்காக உழைத்து எங்கள் வெற்றிக்கும் உறுதியாக இருந்தாங்க. தோல்வி என்பது சகஜம், ஆனால் உண்மை கள வீரர்களாக தேமுதிக பணியாற்றினார்கள் என்று கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் என்னிடம் இதை சொன்னாங்க. அண்ணன் ஸ்டாலின் உட்பட அமைச்சர்கள் உட்பட இதை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். தேமுதிக இன்றைக்கி எங்கள் கூட்டணியில் இருப்பது நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம், மகிழ்ச்சியாக நினைக்கிறோம், இதை வரவேற்கிறோம் என்று அண்ணன் ஸ்டாலின், தம்பி உதயா உட்பட அனைத்து அமைச்சர்களுமே இதை என்னிடம் சொன்னாங்க. அதனால் நிச்சயமாக தேமுதிகவின் பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இனி வருகின்ற தேர்தல்களிலும் தேமுதிக மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக எங்கள் உழைப்பை நாங்கள் நிரூபிப்போம். அதை பற்றி நான் சொல்லிட்டேன். எந்த சோஃபா செட்டுக்கோ பதவிக்கோ பணத்துக்கோ ஆசைப்படாமல் நாங்கள் இருக்கிற கூட்டணியை மதித்து இன்றைக்கும் நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறோன்னு. யார் சோஃபா யார்கிட்ட போச்சோ அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா எங்களுக்கு அதுக்கு பதில் இல்லை. எங்ககிட்ட இருக்கிறது இந்த சேர் தான். இது பல வருஷமாக கேப்டன் காலத்தில் இருக்கிற அதே டேபிள், அதே சேர், அதே ஆஃபீஸ். நோ சேஞ்சஸ் இன் அவர் ஆஃபீஸ். அதுக்கான ஆலோசனை கூட்டம் தான் இது. அதற்கான ஆலோசனை கூட்டம் தான். அதனால் இன்றைக்கி 9 தொகுதிகளில் நாங்கள் தோற்றிருந்தாலும் எங்கள் கழகத்தினுடைய வெற்றி இன்றைக்கி 10ல் 5 3வது இடம், 5 2வது இடம் பெற்றிருக்கிறோம். இப்போ நடந்து முடிந்த தேர்தல் உண்மையான தேர்தல் இல்லை என்று தான் மக்களுடைய கருத்து. இது ஒரு சுனாமி, இது ஒரு மாயை, இது ஒரு கவர்ச்சி, ஒரு சோஷியல் மீடியா பவர் கொண்டு ஜெயித்தது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தேமுதிக மட்டும் 9 தொகுதி ஜெயிக்கலை. இன்றைக்கி அண்ணன் ஸ்டாலின் அவர்களே அவர் இன்றைக்கி ஒரு சிங்கப்பூர் சிட்டி மாதிரி டெவலப் பண்ணி வச்சுருக்கார் கொளத்தூர் தொகுதியில். அதுக்கு மேலே யாரும் ஒரு தொகுதிக்காக செய்ய முடியாது. அவரே இன்றைக்கி தோல்வியை சந்தித்திருக்கிறார். மிகப்பெரிய ஜாம்பாவான்கள் என்று நம்ம சொன்ன அனைத்து அமைச்சர்கள் இன்றைக்கி தோல்வியை சந்திச்சிருக்காங்க. யாரெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு நினச்சோமோ அவங்கெல்லாம் தோற்றுருக்காங்க. ஆனால் அதுவே இறுதி கிடையாது. மாற்றம் என்பது தான் உண்மையானது. எனிதிங் கேன் சேஞ்ச் எனி டைம். அதனால் நிச்சயமாக எப்போ வேண்டுமென்றாலும் தேர்தல்கள் வரலாம், மாற்றங்கள் வரலாம். எதற்காக அஞ்சக்கூடிய கட்சி தேமுதிக கிடையாது. பாருங்க, எல்லாம் கையில் பாருங்கள்.
எல்லார் கையிலையும் மை இருக்கா? அத்தனை பேர் கையிலையும் மை இருக்கா? இன்னும் மை கூட யார் கையில் இருந்து போகலை. அதுக்குள்ளே இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வரும் என்று யாரும் கனவுல கூட காணலை. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு தேர்தல், இப்படி ஒரு முடிவுகள். இது தேமுதிக தலைகுனிவாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இந்த நிலையை தேமுதிக தலைகுனிவாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்போது உங்களை நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச உங்கள் தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? எங்கள் தொகுதிக்காக தான் முடிவெடுத்தோன்னு சொல்கிறாங்க. இதே தான் 2011 எங்கள் கூட இருந்து எங்கள் கட்சியிலேருந்து வெளியே போனவங்களும் இதே டைலாகை சொல்லிட்டு தான் போனாங்க. ஏன்னா வேறு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. எங்கள் தொகுதிக்காக நாங்கள் போகிறோம், எங்கள் தொகுதிக்காக போகிறோம். தொகுதிக்காக போய் என்ன பண்ணீங்க தொகுதிக்காக? ஸோ இது எல்லாமே கண் துடைப்புங்க. அதனால் கையில் மை கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் கையில் கூட அழியல. ஆனாலும் அந்த வாக்களித்த மக்களுக்கு இது மிகப்பெரிய துரோகம். மேடம், உங்களுடைய பேச்சு சட்டமன்றத்தில் முதல் முறையாக பேசுனீங்க. அந்த பேச்சு பெருமளவில் கவரப்பட்டுச்சு. எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு இவங்களும் பேசுகிறாங்க அப்படின்றத தேமுதிகவினரும் மற்ற எதிர்கட்சி நபர்களுமே அதை பாராட்டி பேசியிருந்தாங்க. உங்களுடைய அடுத்த கட்டமாக மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எப்படி வெளிப்படுத்த போறீங்க? எந்த விதத்தில் உங்களுக்கு மக்களுடைய பிரச்சனையை வெளிப்படுத்த? இன்னும் என்னோட கன்னி பேச்சே இன்னும் நான் அசெம்பிளியில் பேசவே இல்லை. இன்னும் கன்னி பேச்சை போய் பதவி ஏற்ற ஒரு நாள், 2வது நாள் பேரவை தலைவரை அன்னைக்கு வாழ்த்தி பேசினேன். 3வது நாள் அங்கே நடந்த நிகழ்வுகளை நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். இவ்வளோதான். இன்னும் என்னோட கன்னி பேச்சு கூட ஆரம்பிக்கலை. நாங்கள் என்றைக்கும் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு வகுத்து கொடுத்த அந்த பாதையில் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் உண்மையை சொல்வோம், உறக்க சொல்வோம். இல்லை, அது வருந்தத்தக்க ஒரு விஷயங்க. திருவள்ளுவர் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர். எந்த மதத்துக்கோ ஜாதிக்கோ தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த அடையாளமும் கிடையாது. அதனால் திருவள்ளுவர் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர். அவரை பொதுவாக தான் யாராக இருந்தாலும் அவரை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கணும். நன்றி நன்றி நன்றி. அவங்களுக்கு சாப்பாடு எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. ஆலோசனை கூட்டத்திற்கு அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் தேமுதிக சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது முடிச்சு தான் நாங்கள் காட்டல் போயிருக்கோம். சமூக வலைதளங்கள் சொன்னாங்க இல்லையே. எந்த தலைவர்ப்பா? எந்த தலைவர் பேசினாங்க? தப்பா சொல்றீங்க. யார் சொன்னா அந்த வார்த்தையை? இல்லை,